வீட்டில் சும்மா தானே இருக்க, கணவன்களுடைய வைத்தறிச்சல். டெய்லி லோடா பாத்திரம் சேரும், அதெல்லாம் கழுகுறக்கு ஆள் போட்டோம் அப்படின்னா மாசம் 3000 ரூபாய். வீடு கூட்டி மாப் போட அதுக்கு ஒரு மாசம் 2000 ரூபாய். காலையில சமைக்கணும், மதியம் சமைக்கணும், ராத்திரி சமைக்கணும், இதோட ஈவினிங் ஸ்நாக்ஸும் செய்யணும். இதெல்லாம் சமைக்கிறதுக்கு மாசம் 10,000 ரூபாய். நாரி போன டாய்லெட்டை கழுகுறதுக்கு மாசம் 2000 ரூபாய். துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அந்த துணியை மடிச்செடுக்க மாசம் குறைஞ்சது 2000 ரூபாய். ஏமா நீயாமா துவைக்கிற, மிஷின் தானே துவைக்குது அப்படின்னு கேட்பாங்க. தானா ஓடி வந்து துணி எல்லாத்தையும் முழுங்கிட்டு தனக்கு தானே லிக்விட் ஊத்திட்டு எல்லாமே அதே துவைச்சு அதே காய போடுறது இல்லை. பக்கத்துல எல்லாம் நாம நின்று சரியா பார்த்தாதான் இந்த வேலை கூட நடக்கும். அதுக்காக தான் 2000 ரூபாய். இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேலைகள் நிறைய இருக்கு. மிளகா எல்லாம் காய வச்சு அரைக்கணும், மாவு அரைக்கணும், குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும், காய்கறி எல்லாம் பார்த்து வாங்கி எல்லாம் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும், ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீனா வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய். இதுக்கு எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் விட்டா இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும். நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோன்னு. நான் குறைவான சம்பளத்தை தான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன கணக்கு எல்லாத்தையும் எங்க கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க நீ சும்மா இருக்க அப்படின்னு. இல்லைன்னா காலையில வேலைக்கு போறப்போ இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போயிருங்க. நாங்கெல்லாம் வீட்டுல இருந்துட்டு ஜாலியா குளிக்க, சாப்பிட, டிவி பார்க்க என்ஜாய் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க நீங்க சும்மா இருக்கீங்க. வேலை செய்யறதுக்கு உண்டான காசையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வேலைக்கு ஆளும் போட மாட்டீங்க, நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் வைத்தறிச்சல் படுறது, சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன். நாங்க ஒரு நாள் சும்மா இருந்தா நீங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டீங்க, யோசிச்சுக்கோங்க.